Hello friends, welcome to tamilbreeze.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய எபிசோடில் சிக்கனில் ஒரு டேஸ்டியான டிஷ் ஒன்று செய்து காட்ட போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு சிக்கன் பாலாண்டி என்று சொல்வார்கள். இந்த சிக்கன் பாலாண்டி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்று பார்ப்போம். இதற்கு நான் கோழி 1 கிலோ எடுத்திருக்கின்றேன், முட்டை 3 எடுத்திருக்கின்றேன், வெங்காயம் 4, தக்காளி பழம் 4 எடுத்திருக்கின்றேன். அதே நேரத்தில் குடை மிளகாய் ஒரு 4 - 5. அடுத்ததாக இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அத்தோடு கறிவேப்பிலை, ரம்பை, இளம் கருவேப்பட்டை சிறிதளவு எடுத்திருக்கின்றேன். அடுத்ததாக உப்பு, மஞ்சள், பெப்பர், மிளகாய் வெட்டுத்தூள், ஆயில் தேவையான அளவு எடுத்திருக்கின்றேன். முதலாவதாக கோழியை நன்றாக க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் சேர்த்து ஒரு 15 நிமிடம் வரை மேரினேட் பண்ண வைத்திருக்கின்றேன். அடுத்ததாக ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி கோழியை நன்றாக பொன்னிறமாக பொரித்தெடுத்திருக்கின்றேன். அடுத்ததாக முட்டையை நன்றாக அடித்து உப்பு, பெப்பர் தூள் சேர்த்திருக்கின்றேன். குடை மிளகாயை சிறிய துண்டுகளாக வெட்டி வைத்திருக்கின்றேன். இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இருக்கின்றேன். நான் இதற்கு கோழி பொரித்த எண்ணெயை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்து அது கொஞ்சம் வதங்கியதும் கறிவேப்பிலை, ரம்பை, ஏலம், கருவேப்பட்டை சேர்த்து 1 நிமிடம் வரை வதங்க வெட்டியிருக்கிறேன். அடுத்ததாக பொடியாக வெட்டி இருக்கின்ற வெங்காயத்தை சேர்த்திருக்கிறேன். அடுத்ததாக வெங்காயம் நன்றாக வதங்கியதும் தக்காளி சேர்த்து நன்றாக வதங்க விட்டிருக்கின்றேன். இப்போது வெட்டி வைத்திருக்கின்ற குடை மிளகாயை சேர்த்திருக்கின்றேன். இப்போது எல்லாம் நன்றாக வதங்கியதற்கு பிறகு மிளகாய் வெட்டுத்தூள், பெப்பர் சேர்த்திருக்கின்றேன். இப்போது அடித்து வைத்திருக்கின்ற முட்டையை சேர்த்திருக்கின்றேன். முட்டை நன்றாக வேகும் வரை அடுப்பை லோ ஃப்ளேமில் வைத்திருக்கின்றேன். முட்டை நன்றாக வெந்ததும் சிறிதாக கிளறிவிட வேண்டும். உப்பு, காரம் சரி பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தயிர் அல்லது யோகர்ட் சேர்த்து கொண்டால் இன்னும் சுவையாக இருக்கும். கடைசியாக பொரித்து வைத்திருக்கின்ற சிக்கனை சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 5 நிமிடம் லோ ஃப்ளேமில் வைத்திருக்கின்றேன்.
இப்போது டேஸ்டியான சிக்கன் பாலாண்டி ரெடியாகி விட்டது. வீட்டில் செய்து பாருங்கள், குழந்தைகளுக்கு இது மிகவும் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.